இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முஸ்லிம்களுக்கு அவர்கள் கேட்டபடி தனிநாடு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஏன் இந்துக்களை தாக்கப் போகிறார்கள், ஏன் இப்படி இந்துக்கள் பயந்து சாகிறார்கள் என யோசித்த காந்தி தனது மீதி காலத்தை பாகிஸ்தானில் செலவழிக்கப் போகிறேன் என்ற சிந்தனையில் பாட்னா வந்து சேர்ந்தார். அங்கு மாணவர்களுடன் உரையாடினார் காந்தி. தேச பிரிவினையில் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் மீதான முஸ்லிம்கள் நடத்தும் வன்முறைகள் பற்றி காந்தி பேசுவார் என்று எதிர்பார்த்திருந்த மாணவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை ராட்டை சுற்றி கொண்டாடுங்கள் என்றும், கல்லூரிகளை தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையரின் அராஜகம் அதிகரித்து உள்ளதை சர்வதேச அளவில் எதிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். லண்டனில் வசிக்கும் சீக்கியர்கள் ஒரு குருத்துவாரில் ஒன்று கூடி பாகிஸ்தானில் சீக்கியர்களுக்கு நடக்கும் கொடுமைகளை தடுப்பது எப்படி என்று ஆலோசனை செய்தனர். சீக்கியர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த பஞ்சாபும் இந்தியாவுடன் சேர வேண்டும் என்ற தங்கள் விருப்பத்தை கோரிக்கையாக பிரிட்டன் அதிபர் அட்லியிடம் சமர்ப்பிக்க முடிவெடுத்தனர். இதற்கிடையே ஐதராபாத் நிஜாம் இந்தியாவுடன் இணைய மறுத்துவிட்டதால் அவரது கையாட்கள் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த இந்து மாணவர்களை மிரட்டினார்கள். தங்களை தாக்க ஆயுதங்களுடன் முஸ்லிம் மாணவர்கள் இருப்பதை அறிந்த இந்து மாணவர்கள் 300 பேர் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறினார்கள். இந்து மாணவர்கள் தப்பியதால் நிஜாமின் கையாட்களான ரஜாக்கர்கள் இந்துக்கள் மீது கடும் கோபத்தில் இருந்தனர். இந்துக்களின் வீடுகள், கடைகள் என இந்துக்களின் உடைமைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டது. கண்ணில் படும் இந்துக்கள் மீது கொலைவெறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஐதராபாத்தில் முஸ்லிம்களால் தாங்கள் சந்தித்து வரும் கொடுமைகளை பட்டியலிட்டு நேருவுக்கும் மவுண்ட் பேட்டனுக்கும் தந்தி அனுப்பினார்கள் அங்கிருக்கும் இந்துக்கள். இந்நிலையில் மகாராஷ்டிராவில் விதர்பா என்னும் தனி மாநிலம் கேட்டு வந்தனர். இருந்தாலும் ஒருங்கிணைந்த மகாராஷ்டிரம் வேண்டும் என்பதில் பெரும்பாலான மராட்டிய தலைவர்கள் உறுதியாக நின்றனர். ஏற்கனவே பாகிஸ்தானுடன் ஜோத்பூரை சேர்க்க பல வாக்குறுதிகளை ஜின்னா அள்ளி கொடுத்திருந்தார். ஆனால் அவையெல்லாம் பொய் புரட்டி என உணர்ந்த ஜோத்பூர் அரசர் இந்தியாவுடன் இணைய சம்மதம் தெரிவித்தார். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.